நம்மளோட கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்வீட் மாதிரி இருக்கிற ஒரு வட்டையப்பம் பார்க்க போகிறோம். பேர் பார்த்தீங்கன்னா வட்டையப்பம். ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். எல்லாருக்கும் இது மாதிரி செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே பெல் பட்டன் பக்கத்தில் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நாம் வட்டையப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம். பாருங்கள், 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஊற வச்சுட்டு அரைக்கிறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஊறணும். நாம் பச்சரிசி 5 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கு. இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். 5 மணி நேரத்துக்கு கம்மி இல்லாமல் ஊற வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேவைப்படும். தேங்காயை உடைச்சிட்டு அந்த தண்ணியை கீழே சிந்த வேணாம். தேங்காய் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. மாவு கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றி குழச்சிக்கலாம். முதல்ல தண்ணி அதிகமாக போச்சுன்னா அப்புறம் மாவு அரைச்சது வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் இன்னும் வேறு என்ன அரைக்கணும்னு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போவே காமிச்சா குழம்பிடும் உங்களுக்கு. இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு அரைச்சி எடுத்துருக்கு. நம்ம அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு ரொம்ப நைஸாக அரைக்கணும். இது வட்டையப்பங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தரியாக இட்லி மாவுக்கு அரைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சா போதும். பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்து சூடு பண்ணி நல்லா குழச்சி கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் கெட்டியாக வரும். பாருங்கள், காமிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி இலக்கி கொடுக்கலாம். இது மாதிரி கை விடாமல் நம்ம இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஒட்டு பிடிச்சிடும். மாவு பார்த்தீங்கன்னா கட்டியாக தொடங்கிருச்சு. தீ குறைச்சி வச்சுக்கணும். தீ கூட்டி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டி ஆகிற வரையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தீ குறைச்சி வச்சுக்கோங்க, பார்த்துக்கிறணும். அதையே கெட்டியாகி வந்துருச்சு. இது நம்ம சூடு ஆற வச்சுக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் பகுதி மூடி திருவி வச்சிருக்கேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, பகுதி மூடி போதும். அப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பகுதியை துருவி வச்சிருக்கேன். இது பால் எடுக்கணும். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூடு ஆறிடுச்சு. இதைய மிக்சியில் போட்டுக்கலாம். ஜாரில் ஒரு கைப்பிடி பழைய சோறு போட்டிருக்கேன். பாருங்கள், சோறு பழைய சோறு தான் போடணும். ஒரு கை போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தேங்காய் பால் பாருங்கள்
தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கு, இதை தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் தேங்காய் பால் சேர்க்குறப்போ. இப்போ இது மாற்றி வச்சிடலாம். இது கூட நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப போட்டால் திகட்டும். அப்போ இனிப்பு அளவாகவே தான் நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசி சர்க்கரை நம்ம குழச்சி வச்சுருந்தோங்களா, அடுப்பில் வச்சு மாவை கட்டியாக்கி வச்சோம்னீங்களா, அது 3ஐயும் சேர்த்து தேங்காய் பாலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கட்டிக்கு. இப்போ இதையும் ஊற்றிக்கலாம். அந்த அரிசி மாவோட நல்லா நைஸாக அரைச்சிடணும், சோறு போட்டு அரைக்கிறப்போ. உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ரொம்ப தேவைப்படாது, 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். சோடா பொடி பாருங்க, இந்த அளவுக்கு சேர்க்குற சோடா பொடி. நம்ம மூக்கு பொடி அளவுக்கு போட்டால் போதும். தேங்காய் பால் அரைச்சி வச்சுட்டு பாக்கி உள்ள தேங்காய் பால் வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். சாப்பாட்டு கூட கொஞ்சம் அரைச்சோம் ஊற்றி, தேங்காய் பாலை ஊற்றி அரைச்சோம். அப்போ பாக்கி உள்ள தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அரைக்கிறப்போ நம்ம கட்டியாக அரைச்சாலும் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி அரைக்கிறப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அரைக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும். நம்மளுக்கு லூஸ் வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல லூஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிக்கு இருந்தால் போதும். இது இப்போ சாயங்காலம் 5 மணியா இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன். இது இனி காலையில் வரைக்கும் புளிக்கட்டும். காலையில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வட்டையப்பம் எப்படி வருதுன்னு காலையில் பார்க்கலாம், செய்து பார்க்கலாம். அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தரலாம். இப்போ நம்ம இதைய நைட் ஃபுல்லாக அரைச்சி வச்சிடலாம், புளிக்கட்டும் மாவு. பாருங்க, நம்ம நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு அரைச்சி வச்ச வட்டையப்பம் மாவு இப்போ காலையில் 11 மணி ஆயிருக்கு. அளவாக புளிச்சு வந்திருக்கு. நீங்கள் ஈஸ்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி நல்லாயிருக்கும். ஈஸ்ட் சேர்க்கலாம். ஈஸ்ட் இல்லாதனால தான் நான் சோடா அப்படி சேர்த்தேன். இப்போ ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம் மாவை. இந்த மாதிரி லேசாக கலக்கினா போதும். அந்த புளிப்பு பொங்கி வந்தது இருக்கணும். இந்த மாதிரி லேசாக கலக்கினா போதும். ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம், இட்லி மாவு மாதிரி. இப்போ நான் பாத்திரத்தில் ஊற்ற போகிறேன். நம்ம சாப்பிட்ற தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் மாவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். தோசை மாவு கூட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நம்ம ஒரு 3/4 பாத்திரம் ஊற்றினா போதும். அது பொங்கி வரும். இப்போ லேசாக இப்படி தட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், இட்லி பாத்திரத்தில் கொதிக்குது, அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இது ஆவியில் நல்லா வேகட்டும். நம்ம அடைச்சி வச்சிடலாம். எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து ஆவி எடுத்துட்டு
எடுத்து வச்சிருக்கு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பூரா உடஞ்சி வந்துடும். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க வட்டையப்பம் எவ்வளவு அழகாக வந்திருக்குன்னு. நம்மளுடைய வட்டையப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம மாவில் ஏலக்காய் போட்டது எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். டீ டைமில் சாப்பிட்லாம். அப்படின்னா காலையில் நேரத்தில் டிஃபனாகவும் இது எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன்.